பதிவு செய்யப்படாத அமைப்பு இப்படி கோடிக்கணக்கில் சொத்து எப்படி புரளுகிறது, எங்கிருந்து வருகிறது? ஆளுகிறவர்கள் மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள். அதனால ஆளுகிறவர்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி வேணும். குறிப்பாக மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். கண்ணெதிர தப்புன்னு தெரியுது. ஆனா அந்த மேற்கு வங்க சட்டப்பேரவையினுடைய அவைத்தலைவராக இருக்கட்டும் அல்லது மக்களவையினுடைய அவைத்தலைவராக இருக்கட்டும், அவங்க ரொம்ப பயஸ்டா தான் ஸ்டாண்டுங்கிறத எடுத்தாங்க. அப்ப அரசியல் சட்டத்துல இருக்கக்கூடிய அடிப்படையான சில செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் அதை முறையாக இவங்க ரெண்டு பேருமே பின்பற்றல. வேட்புமனு தாக்கல் செய்த பிஜேபி வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளர் பற்றி சொன்ன ஒரு கருத்து, ஒரு புகார், அதை அப்படியே எடுத்துக்கொண்டு ஆதாரங்களை தேடாமல் இவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. இதையெல்லாம் செட்ரைட் பண்ண வேண்டிய நீதித்துறையும் இப்படியான சில கடமைகளை நழுவ விட்டு கொண்டே இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். பீப்புள்ஸ் டெமோக்ரசி ஜூன் 15, 21 வாரத்துக்கான தலையங்கம். தலையங்கத்தினுடைய தலைப்பு அன்இன்ஸ்டாலிங் டெமோக்ரசி, ஜனநாயகத்தை முற்றிலுமாக அகற்றுவது அப்படிங்கிறது தான் தலைப்பு. தலையங்கம் எங்க தொடங்குதுன்னு சொன்னா, நம்முடைய அரசமைப்பு சட்டம் அது உருவாக்குவதற்கான ப்ராசஸ், நிகழ்முறை, இது குறித்து அந்த நேரத்தில் பிரிட்டிஷ் பிரதமராக இருந்த ராபர்ட் ஆந்தனி ஈடன் அவர் ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காரு. இது ஒரு பிரம்மாண்டமான முயற்சி. இது வெறும் பிரிட்டிஷ் அரசியல் சட்டத்தை அப்படியே நகல் எடுத்தோ அல்லது மேற்கத்திய நாடுகளுடைய அரசியல் சட்டங்களை அப்படியே காப்பி செய்தோ உருவாக்கப்படலை. அந்த விஷயங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இந்தியாவினுடைய சூழலுக்கேற்ப மிக சிறப்பாக இது தயாரிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்தியாவில் முதல்ல பெரிய மக்கள் தொகை, அதுக்குள்ள பலவிதமான மொழிகள், இனங்கள், கலாச்சாரங்கள். அப்ப இவர்களை எல்லாம் ஒன்றுபடுத்தக்கூடிய விதத்துல, இவர்களுக்கு சமமாக உரிமைகள் அளிக்கக்கூடிய விதத்துல ஒரு அரசியல் சட்டத்தை உருவாக்குகிற அந்த எக்ஸசைஸ்ங்கிறதே பிரம்மாண்டம். இந்த அரசியல் சட்டம் மட்டும், அதாவது இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் மட்டும் வெற்றி பெற்று விட்டால் அது ஆசியாவில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொன்னார். அவர் அந்த காலகட்டத்தில் சொன்னதை இப்போ நம்ம ஏன் ரீகால் பண்ணுறோம் அப்படின்னா, அப்பேற்பட்ட அரசியல் சட்டத்திற்கு இன்றைக்கு ஆளுகிற வர்க்கத்திடமிருந்து, ஆளுகிற கட்சியிடமிருந்து, அதை பின்னாலிருந்து செலுத்துகிற RSS இடமிருந்து நிறைய அச்சுறுத்தல்கள் வருதுங்கிற அந்த சூழல்ல தான் அவர் ராபர்ட் ஆந்தனி ஈடன் சொன்னதை நம்ம இணைத்து பார்க்க வேண்டி இருக்கிறது. இங்க ஒன்றியத்தில் ஆளக்கூடிய அரசாங்கம் கார்ப்பரேட் கம்யூனல் நெக்சஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ கார்ப்பரேட் அப்படின்னு அந்த அம்சத்தை எடுத்துக்கொண்டாலும் அல்லது கம்யூனல், ஹிந்துத்வா கம்யூனலிசம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை வெற்றிகரமாக நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சட்டத்தினுடைய ஷரத்துக்கள், விழுமியங்கள் அதுக்கு மிகப்பெரிய தடையா இருக்கு. அப்ப அதனால அரசியல் சட்டத்தை காலி செய்ய வேண்டும், சிதைக்க வேண்டும்ங்கிறது இயல்பாவே கார்ப்பரேட்டுகளுக்கும் அதான் நோக்கமா இருக்கு, ஹிந்துத்வா கம்யூனலிசத்துக்கும் அதான் நோக்கமா இருக்கு. இது இரண்டினுடைய கள்ளக்கூட்டணியாக ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கமும் இயல்பாகவே இதைத்தான் நோக்கமாக வைத்திருக்கிறது. இப்ப இந்த அரசியல் சட்டம் உருவாக்கப்படும் போது பல விஷயங்கள் பேசப்பட்டது. அதுல ஒரு விஷயம் ஆழமா என்ன நடக்கக்கூடாது அப்படின்னு அவங்க என்ன யோசிச்சாங்கன்னு சொன்னா, இப்படி பல பல வேறுபாடுகள் இருக்கக்கூடிய இந்தியாவில் மெஜாரிட்டி, பெரும்பான்மை என்கிற ஒரே காரணத்திற்காக பெரும்பான்மை பகுதியினர் அவர்கள் நினைத்ததை மற்றவர்கள் மீது திணிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதையெல்லாம் கவனத்துல எடுத்துதான் இந்த அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்டது. இப்ப இந்த அரசாங்கத்தை பின்னால் இருந்து செலுத்துகிற RSS அதுதான் இந்த கார்ப்பரேட் கம்யூனல் அந்த ஆஸ்பெக்டுக்கு ஒரு மூல காரணமாக, மூலாதாரமாக இருக்கு. இப்ப கூட RSS பத்தி ஒரு விவாதம் வந்தது. ஒரு பதிவு செய்யப்படாத அமைப்பு இப்படி கோடிக்கணக்கில் சொத்து எப்படி புரளுகிறது, எங்கிருந்து வருகிறது? அப்போ உங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி வேணும், நீங்க கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையோட நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த விமர்சனமெல்லாம் வந்தது. ஆனா RSS எதுக்கும் பொறுப்பான பதில்ங்கிறது சொல்லலை. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்க யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அக்கௌண்டபிலிட்டிங்கிறது எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது தான் அவங்க சொன்னாங்க. ஆனா அதற்கு முற்றிலும் மாறாக அரசியல் சட்டம் என்ன சொல்லுதுன்னா,
ஆளுகிறவர்கள் மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள். அதனால வந்து ஆளுகிறவர்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி வேணும். குறிப்பாக மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவங்க வந்து பதில் சொல்லித்தான் ஆகணும். இதுதான் வந்து ஜனநாயகத்தினுடைய அடிப்படையான அம்சமாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவங்க யோசிச்சாங்க. இப்போ ஜனநாயகம் அப்படின்னு நம்ம பேசணும்னு சொன்னால் அதுக்குள்ள வந்து தேர்தல் ஜனநாயகம், தேர்தல் நடத்தப்படுகிற விதம், வாக்குரிமை, இதெல்லாம் அதனுடைய மையப்புள்ளியாக வருகிறது. அப்போ வந்து ஒரு தேர்தல் சுதந்திரமாக நடக்கணும், வெளிப்படைத்தன்மையோட நடக்கணும். மல்டி பார்ட்டி சிஸ்டம் தான் நம்ம வச்சுருக்கோம். அனைத்து அரசியல் கட்சிகளும் பணம் இருக்கிறதோ இல்லையோ சமமான ஆடுகளத்தில் அவங்க வந்து தேர்தலை சந்திக்க வேண்டும். இதையெல்லாம் மேற்பார்வை பார்த்து உறுதி செய்யக்கூடிய கடமை வந்து தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது. அப்படிங்கிற இந்த அம்சங்கள் முழுக்க ஜனநாயகத்தினுடைய அடிப்படை என்னவாக இருக்க வேண்டும்ங்கிற கோணத்துல இருந்து தான் விவாதிக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்திற்கான அதிகாரம் மற்ற விஷயங்கள்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறதோ அதே அளவு வாக்குரிமை யாரிடமிருந்தும் பறித்து விடப்படக்கூடாது. எல்லாருக்கும் தகுதியானவர்களுக்கு வாக்குரிமை கண்டிப்பாக இருக்கணும் என்ற அம்சத்துக்கும் சமமான அழுத்தம்ங்கிறது நம்முடைய அரசியல் சட்டத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இப்ப இந்த காலகட்டத்தில் எஸ்ஐஆர், குறிப்பாக மேற்கு வங்கத்துல எஸ்ஐஆர் பயன்படுத்தப்பட்ட விதம், இது சம்பந்தமாலாம் நிறைய இந்த தலையங்கத்துல தகவல்கள் இருக்கு. ஆனா தொடர்ந்து பீப்புள்ஸ் டெமோக்ரஸியினுடைய பல்வேறு தலையங்கங்கள் இந்த பிரச்சனைகளை ஏற்கனவே டீல் பண்ணியிருக்கு. அதனால இது சம்பந்தமான விவரங்கள் இருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் நான் சொல்ல விரும்புறேன். அதனால இந்த பின்னணியில தேர்தல் ஆணையத்தினுடைய சமீபகால நடவடிக்கைகள் எந்த நோக்கத்துக்காக தேர்தல் ஆணையத்துக்கு பிரம்மாண்டமான அதிகாரம் கொடுக்கப்பட்டதோ அதை வந்து மீறி அது நடக்கிறது அப்படிங்கிற அந்த உண்மைதான் வெளிவருகிறது. அதே போல தேர்தல் ஆணையத்திற்கு இன்னொரு முக்கியமான கடமை என்ன? பல கட்சிகள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கட்சிக்கு சாதகமாக விஷயங்கள் அமைந்து விடக்கூடாது. அப்போ வந்து அன்பயஸ்டாக இவங்க தேர்தல் ஆணையம் எல்லா கட்சிகளையும் பார்க்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா, ஆளுகிற கட்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக தேர்தல் ஆணையம் நடப்பது போன்ற விவரங்கள் வருது. அண்மையில் ராஜ்யசபா தேர்தல் நடந்தது. அதில் மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் அவங்களுடைய வேட்பு மனு வந்து டிஸ்குவாலிஃபை ஆச்சு. அதுக்கு வந்து அவங்க வேட்பு மனுவோடு இணைத்து கொடுத்த பிரமாண பத்திரம், அஃபிடவிட், அதில் வந்து அவங்க எழுதியிருந்த விஷயங்கள்ல ஏதோ தவறு இருக்கு அப்படின்னு சொல்லி ரிட்டர்னிங் ஆஃபீஸர், தேர்தல் அதிகாரி சொல்லி டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்க கோர்ட்டுக்கு போறாங்க. மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, அவங்க அஃபிடவிட்ல தவறு இருந்தது என்று சொன்னதற்கான ஆதாரம் எதுவுமே கிடையாது. அப்ப எதை வச்சு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இந்த தவறு இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னா கேட்கறதுக்கே வேடிக்கையா இருக்கு. வேட்புமனு தாக்கல் செய்த பிஜேபி வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளர் பற்றி சொன்ன ஒரு கருத்து, ஒரு புகார், அதை வந்து அப்படியே எடுத்துக்கொண்டு ஆதாரங்களை தேடாமல் இவங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. அதனால இந்த புகார்ல ஆதாரம் இல்லை என்பது மட்டும்தான் ஹைகோர்ட் சொன்னுச்சு. குறைஞ்சபட்சம் அதை வந்து கிளியர் பண்ணியிருக்கு. ஆனா பிரச்சனை என்ன? இதை சொல்லி வேட்பு மனுவை நிராகரித்ததால் அவங்களுக்கு வந்து கண்டெஸ்ட் பண்ண முடியாம போச்சு. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை அவங்க இழந்திருக்காங்க. அப்ப அதை என்ன செய்வது அப்படிங்கறத பத்தி ஹைகோர்ட் ஒன்றும் சொல்லலை. அப்ப இதையெல்லாம் செட்ரைட் பண்ண வேண்டிய நீதித்துறையும் இப்படியான சில கடமைகளை நழுவ விட்டு கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற கவலையும் இந்த தலையங்கத்துல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து இதுல இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னா, ஒரு கட்சியின் சார்பாக நின்று தேர்தலை சந்திச்சு வேட்பாளர்கள் வந்து வெற்றி பெறுகிறார்கள். அப்போ அந்த கட்சியினுடைய அடையாளம், கட்சியினுடைய சிம்பல், கட்சியினுடைய கொள்கைகள், அதை பிரதிநிதித்துவப்படுத்தி அவங்க வெற்றி பெறுகிறார்கள். வெற்றி பெற்ற பிறகு அவங்க வந்து இஷ்டத்துக்கு வேற கட்சிக்கு போகலாம், கட்சி மாறலாம். அப்படியெல்லாம் நிலைமை இருந்ததுன்னா எந்த அடிப்படையில மக்கள் வாக்களித்தார்களோ அது வந்து இல்லாமல் போகிறது. அந்த நோக்கம் அப்படிங்கிறது வந்து தோற்கடிக்கப்படுகிறது. ஆனா இப்ப சமீபத்துல மேற்கு வங்கத்துல நடந்திருக்கக்கூடிய சில நிகழ்ச்சி போக்குகள் கண்ணெதிர தப்புன்னு தெரியுது. ஆனா அந்த மேற்கு வங்க சட்டப்பேரவையினுடைய அவைத்தலைவராக இருக்கட்டும்,
அல்லது மக்களவையினுடைய அவைத்தலைவராக இருக்கட்டும், அவங்க ரொம்ப பயஸ்டாக தான் ஸ்டாண்டுங்கிறத எடுத்தாங்க. அப்போ அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான சில செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் அதை வந்து முறையாக இவங்க 2 பேருமே பின்பற்றலை அப்படிங்கிறது தான் நம்ம சுட்டி காட்ட வேண்டியிருக்கு. அதனால பிஜேபி ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறதுங்கிற அடிப்படையில் அவங்க சகலவிதமான அரசியல் சட்டம் சார்ந்து அமைக்கப்பட்ட நிறுவனங்களை எல்லாம் தங்களுக்குள் இழுத்து கொள்கிறார்கள், அல்லது தங்களுடைய ஆட்களை ஊடுருவ செய்து ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு ஏதுவாக இந்த நிறுவனங்களை எல்லாம் வளைக்கிறார்கள். அப்படிங்கிறது ஏதோ ஒரு ரூலிங் பார்ட்டி சம்பந்தப்பட்டதல்ல, ஒட்டுமொத்தமாக இந்திய தேசத்துக்கு அதனுடைய ஜனநாயக கட்டமைப்பிற்கு இது ரொம்ப ஆபத்தான விஷயம். அதனால இது பார்ட்டி பாலிடிக்ஸ் அப்படின்னு பார்க்காம அடிப்படையில் நம்முடைய தேசம் நம்முடைய ஜனநாயகத்திற்கு விடப்பட்ட சவால் அப்படிங்கிற அடிப்படையில் ஜனநாயக மதச்சார்பின்மையில் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்கள் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இப்படிப்பட்ட நடவடிக்கைகளுக்கு எதிராக உறுதியாக குரல் எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கு என்பதைத்தான் தலையங்கம் சுட்டிக்காட்டுகிறது.